ஹாய் ஹலோடா கேண்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படி தான் சொல்ல தோணுது, பட் தோண முடியலையே. உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஓப்பனிங் சீனில் ஜிமன் அண்ட் நீங்கள் 2 பேரும் மலையில் ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க, நல்லா குதிச்சு. நீங்கள் வந்து குழந்த மாதிரி அப்படியே அந்த மழை தண்ணியெல்லாம் பிடிச்சி தூக்கி போட்டு அவர் மேலே தூக்கி வீசிட்டு அந்த மாதிரி விளாண்டுட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் என்னடா அப்படிங்கிறீங்க? ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு குதிச்சா ஆடி அப்படியே விளாண்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. எங்கடி இருக்கியா? ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, என் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து தொலை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரிடா பாய் பாய், நாளைக்கு நம்ம குரூப் ஸ்டடி பண்ணலாம், நாளைக்கு நமக்கு லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஓகே ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாட்டா சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து வீட்டுக்கு ஓடி போயிடுறீங்க. ஸோ ஜிம்னு உங்களை பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே குரூப் ஸ்டடி. உங்கள் வீட்டில் 5 பேர் ஓகேவா? நீங்கள், ரியா, ஜெனி, ஜிமின், 4 பேர் ஓகேவா? உங்கள் அம்மாவோட சேர்த்து 5 பேர் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க. இங்கே உட்காந்து உங்கள் அம்மா நிறைய சோறு கொடுத்துட்ருக்காங்க, எல்லோரும் உட்காந்து கொட்டிகிட்ருக்காங்க. உங்களோட சேர்த்து இட்லோடு நீங்களும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? சரி வாங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு போயிட்டீங்க. எல்லோரும் உட்காந்து படிக்கிறாங்க, சாயந்தரம் வரைக்கும் படிச்சுட்டாங்க. சாயந்தரத்துக்கு மேலே படிக்கவே தோணல ஓகேவா? உங்களுக்குமே அப்படி தான் இருக்குது. பட் வந்து நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான்னு படிச்சுட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்துட்டு இவர் வந்து ஜிம்மின் வந்துட்டு அப்படியே தூங்கி தூங்கி விழுகிறாரு. நீங்கள் ஜிம்மின் அப்படி சொல்லுடி என்ன தூங்கி தூங்கி விழுங்குறா? படிடா, நாளைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம்டா. பரவாயில்லடி, பரவாயில்ல பார்த்துக்கலாம். எனக்கு தூக்கம் வருதுட்டு, இங்கே பாரு என் கண்ணை பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணை கட்டிட்டு இருக்காருங்க. டேய் அப்படின்னு சொல்லி திட்டிருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஃபோன் வருது ஓகேவா? 2 பேத்துக்கும், ஜெனி அண்ட் ரியா 2 பேத்துக்குமே ஃபோன் வருது. ஸோ அதை எடுத்து காதில் வச்சுட்டு சொல்லுங்கள், ஸோ கீழே வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேர் சரி பாய்டி நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போய்ட்றாங்க. நீங்கள் வந்துட்டு ஜெமன் நீயும் போறியா என்ன? நானும் போகலாம், நான் இங்கேயே வந்துட்டு அப்படி படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படி சாஞ்சிட்டார் ஓகேவா? ஸோ நீங்கள் சரி அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இப்போ தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப்பாகவே போகிறீங்க ஓகேவா? காலையிலேருந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப்பாக போகிறீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் ரூமில் தான் வந்து ஜிம்மில் வந்து அப்படி தூங்கியிருப்பார். சரி எழுப்ப மனசு வராமல் நீங்கள் வந்து சரி நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் குளிக்க போயிட்டீங்க ஓகேவா? குளிக்க போயிட்டீங்க. குளிச்சுட்டு டஃபல் மட்டும் வியர் பண்ணிட்டு வெளியே வரீங்க. ஜிம்மில் வந்துட்டு அப்போ தான் வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிருப்பார். அந்த கோலத்தில் அவங்கள பார்த்துட்டு அவர் அப்படியே கல் பண்ணிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் எதுவுமே பேசல. அவரை நீங்கள் பார்க்கவும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு வந்து போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்கள் தவளை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஜிம்மின்னு முழுசாக பார்க்குறாரு. அவர் ஐஸ் எல்லாம் அப்படியே டைலேட் ஆகி வெளியே வந்து விழுந்துடும் போல் அப்படி அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு வைட் ஐஸ்லாம் அவங்களேவே. நீங்கள் இங்கே பாரு செம்மையாக இருக்குவேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் இருக்கிறதே மறந்துட்டீங்க ஓகேவா? டோட்டலாக மறந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஜிம்மில் வந்துட்டு ஃபயன் அப்படின்னா ஜிம்மின் அப்படின்னு சொல்லி திரும்பி உங்கள் டவல் பொத்துன்னு கீழே விழுகுது. நீங்கள் ஜிம்மின் கண்ணை மூடு அப்படிங்கிறீங்க. வந்துட்டு எதுக்கு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி பின்னாடி போகிறீங்க. ஜிம்மின் உங்கள் பக்கத்தில் வராரு. ஸோ வந்துட்டு அந்த டவலை எடுக்க புனியும் போகிறீங்க. ஜிம்மின் கையை வச்சுட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ஜிம்மின் தள்ளு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தள்ளுறீங்க. உங்களால் தள்ளவும் முடியல. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து செம்ம இதாக இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ணல, அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்து உங்கள் நெக்கில் என்ன பண்ணுற தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளுறீங்க. அவர் உங்களோட நெக்கை வந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் சுத்தமாக முடியல. அது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கூஸ் பம்ஸ் ஆகுது. உங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்படி புல்லரிச்சிது. நீங்கள் அப்படியே அவரோட ஹெட்டை பிடிக்கிறீங்க. ஜிம்மின் ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மின்னு மட்டும்தான் சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் வாயிலேருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. நீங்கள் அப்படியே அவரோட ஹெட்டை பிடிச்சிட்டு ஜிம்மின் அப்படிங்கிறாரு. ஸோ உங்கள் அம்மா வெளியே இருந்து வயன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆமாம் என்னடி என்னாச்சு? படிச்சுட்ருக்கோமா?
சரி, ஓகே, நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ நீங்கள் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளி விடுறீங்க. உங்களுக்கு விட்டுற மாதிரியே இல்லை. இப்போது அவரோட ஷர்ட்லாம் கழட்டிட்டு உங்களை அப்படியே பெட்டில் தள்ளுறாரு. நீங்கள் பொத்துன்னு விழுக்கிறீங்க. அவங்க மேலே அப்படியே மெதுவாக வராரு. உங்களுக்கு அப்படியே காலெலாம் ஷிவர் ஆகுது. உங்களோட 2 லெக்கையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் தான் வந்து அவர் ஃபேஸை வைக்கிறாரு. நீங்கள் ஜிம்மன் 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 தத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை ஹெட்டை பிடிக்கிறீங்க. அவர் அதுக்குள்ளே வந்து அவரோட டங்கை வச்சு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறாரு அந்த ப்ளேஸில். ஸோ நீங்கள் அப்படியே அவரை ஹெட்டை பிடிச்சி இன்னுமே வந்துட்டு அதை வந்து இந்த என்ன சொல்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க உங்களோட பார்ட்டில். நீங்கள் அப்படியே அதை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் அப்படியே செம்மையாக சக் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி சக் பண்ணி இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் அப்படியே பைட் பண்ணுறாரு. ஜிம்மன் அப்படிங்கிறீங்க. வார்த்தையே வரல, வெறும் ஜிம்மின்னு மட்டும்தான் வருது. ஸோ இப்போது அவர் அப்படியே அவரோட பேண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அவர் அப்படியே பெட்டில் உட்காராரு. ஸோ நீங்கள் அப்படியே முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்கள் ஹெட்டை பிடிச்சி அவரோட பார்ட்டை வந்து உங்கள் மவுத்தில் இன்சர்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அதை வந்து சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படிதான் ஃபாஸ்டாடி அப்படின்னு அவர் அப்படியே மூவ் ஆன் பண்ணுறாரு ரொம்ப சவுண்டாக. பட் அது வெளியே யாருக்குமே கேட்கல. அந்தளவுக்கு தான் அவர் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து அதை சக் பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து கம் பண்ணுறாரு உங்கள் மவுத்லேயே. அதையும் வந்துட்டு அப்படி கல்ப் பண்ணிவிட்டு நீங்கள் அவர் பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு படுக்குன்னு உங்களை இழுத்து பெட்டில் தள்ளிட்டு அப்படி இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களால் சுத்தமாக முடியல. ஃபஸ்ட்டே வந்து ஃபாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுவாரா, நீங்கள் ஜிம்மன் அப்படின்னு கத்துவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகும். ஸோ இப்போ வந்து 1 ஹவருக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் 2 பேர் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துருப்பீங்க. உங்களுக்கு இது கரெக்டாக தப்பான்லாம் தெரில. பட் வந்து உங்களுக்கு ஜிம்மனை பிடிக்கும். ஜிம்மனுக்கும் அப்படி தான், அது கரெக்டாக தப்பான்லாம் தெரில. அவருக்கு வந்து அந்த ஒரு இதில் வந்துட்டு உங்களை அப்படி பார்த்ததும் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருக்கும். அதனால தான் அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதுதான் இல்லை. ஜிம்மன் உண்மையிலே வந்துட்டு உங்களை வந்து முன்னாடிலேருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருக்கார். அது உங்கள் மனமண்டைக்கு தான் ஏறியிருக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க, ஜிம்மன் சொல்கிறீன்னா எதுக்கு நீ இப்படிலாம் பண்ண? எப்படி என்ன நீ இப்படி? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், ஏன் பண்ணக்கூடாதா என்ன அப்படின்னு அவங்க இடுப்பை கிள்றாரு. ஜிம்மன் அப்படிங்கிறீங்க. ஜிம்மன் தான். ஜிம்மன் பண்ணலாமா? அம்மா இருக்காங்க. அம்மா இருந்தால் என்னடி? பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. எனக்கும் பிடிக்கும் ஜிம்மன். அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம். எப்போலந்துடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அதுதான் நான் அங்கே வந்து இந்த ஸ்கூலில் வந்து சேரும்போதே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா? ஓகே, என்ன ஓகே, போ நீ கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அவர் வந்து துரத்தி விட்டுட்றீங்க வீட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்துட்டு கிளம்பி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போ ஜிம்மன், ரியா, ஜெனி, ஜங்குக் தயாங் அப்படி அவங்க கூட தான் நீங்கள் வந்து போவீங்க. ஸோ இன்றைக்கி வந்து யாரையுமே காணும், அது யாரையுமே காணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி எக்ஸாம், நீங்கள் வந்து போய் எக்ஸாம் வேறு எழுதணும். ஸோ அப்போ வந்து ஜிம்மன் வராரு. ஸோ ஜிம்மன் வந்துட்டு போகலாமா அப்படிங்கிறாரு. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ 2 பேரும் வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் தான் லாஸ்ட், ஓகேவா? அது 12th முடிக்கிறக்கே கெமிஸ்ட்ரி எக்ஸாம் தான் லாஸ்ட் எக்ஸாம். எழுதிட்டிங்கன்னா இந்த 12th ஃபினிஷ், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஜிம்மன் வந்துட்டு அந்த எக்ஸாம்லாம் எழுதுறாரு. ஸோ ரொம்ப நல்லாவே 2 பேரும் எழுதுறீங்க. எழுதிட்டு நீங்கள் வந்து ஜிம்மன் வேறு ஒரு கிளாஸ், நீங்கள் வேறு ஒரு கிளாஸ், ஓகேவா? மாற்றி வேறு கிளாஸுக்கு வரப்பெல்லாம் அந்த மாதிரி வேறு கிளாஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிம்மை தேடிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போ வந்து டெரஸ் தான் வந்து ஜிம்மின் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்கும். ஓகே, நம்ம டெரஸ்லேயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்கூல் இது இருக்குல்ல, அங்கே போயிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜிம்மன் வந்துட்டு அவங்க வந்து ஒரு பொக்கேயோடு அவங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஜிம்மன் அப்படிங்கிறீங்க. ஐ லவ் யூ வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீல் டவுன் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு
சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஹக் பண்ணிட்டு 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப டீப்பாக டங்கெல்லாம் இன்சர்ட் பண்ணி அந்தளவுக்கு வெறித்தனமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கிளாப்பிங் சவுண்ட்லாம் கேட்குது. நீங்கள் சுற்றி பார்த்தா ரியா, ஜெனி, தயோங், ஜாங்குக் அப்படின்னு எல்லாருமே நிற்கிறாங்க. அந்த ஹோல் கிளாஸ், உங்கள் கிளாஸே நிற்குது. ஸோ எல்லோரும் வந்து கிளாப் பண்ணிட்டு கங்க்ராட்ஸ்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு செம்ம ஷை, அப்படியே ஜிமின் மேலே செஞ்சு ஜிமின் போகலாம் ஜிமின் அப்படிங்கிறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரும் வந்து சேர்ந்துட்டீங்க. ஓகேவா? ஓகேடா, சரி நம்ம இதோட இந்த ஒன் ஷாட் எண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுலாம் தெரில. ஒரு ஃப்ளோவில் வந்து தான் அடிச்சு விட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதுவும் இல்லை, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? விஷ் யூ ஆல், பாய்.